வணக்கம். அமலா யோகம் தரும் பலன்களை பற்றி பார்க்கலாங்க. இப்போ அமலா யோக கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், சந்திரன் அல்லது லக்னம், இந்த சந்திரனுக்கோ அல்லது லக்னத்துக்கோ 10ஆம் இடத்தில் சுப கிரகங்களான குரு பகவானோ அல்லது புதன் பகவானோ அல்லது சுக்கிர பகவானோ நின்று இருக்கும்போது அது அமலா யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அந்த கிரகங்கள் பாருங்கள், அவங்களுடைய திசா காலங்கள் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, நட்பலன்கள் யோகமான பலன்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதுவே அந்த கிரகங்கள் அந்த லக்னத்துக்கு சுபர் யோகராக இருக்கும் பட்சத்தில் இன்னும் கூடுதலான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ லக்னத்துக்கு கேந்திரத்தில் சுப கிரகங்களான குரு பகவான் இருக்கும்போது அல்லது புதன் பகவான் இருக்கும்போது அல்லது சுக்கிர பகவான் இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷத்தை அளிக்காதா அப்படின்னா, கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது வேற, அமலா யோக அமைப்பு வேறங்க. இது கேந்திராதிபத்தியம் அப்படிங்கிறது அதுக்கு ஏற்கனவே இதை பற்றி விளக்கமான பதிவே போட்டிருக்கேன். இப்போ அமலா யோக கிரக அமைப்பு இதுதான். நன்றி, வணக்கம்.